சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தை மாத ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா 6வது ராசியாக கன்னி ராசி அமைந்திருக்குது. கன்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியில் கேது பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் இணைகிறாங்க. 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு மாறுறாரு. புதன் செவ்வாயோடய போய் இணையறாரு. ஸோ சுக்கிரனை தொடர்ந்து மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் புதனோட இணையறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. மேலும் சூரியனோட போய் இணையறாரு. அதனை தொடர்ந்து 22ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் ஒரு இடப்பெயர்ச்சி செய்கிறாரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு. ஸோ இதுதான் தை மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு கேது, 7ஆம் இடத்துல ராகு, அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் குரு, அஷ்டம குரு. ஸோ இது எப்படி கொண்டு போகுது, பெருசாக எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு குழப்பமாகவே போகுது. வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை, எல்லாமே ஒரு எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு புரிதலே இல்லை அப்படின்ற மாதிரி லக்னத்தில் இருக்கிற கேது உங்கள் ராசியில் கேது இருக்கார். ஸோ அவர் ஒரு ஏதோ விதத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பார். முடிஞ்சால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் பார்த்துருக்கீங்க சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மேலும் சனி பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைகள் இது பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள்லாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலும் இந்த இளைய சகோதரர்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் பார்ட்டில் கண்டிப்பாக குழப்பங்கள் அப்படின்றது போகலாம். அதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பட் இருந்தாலும் குரு பார்வை அப்படின்றது 2ஆம் இடத்து மீது வருது. குடும்பத்தினுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம், ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பார்வை, 3ஆம் இடத்துல இளைய சகோதரத்துவம், இளைய சகோதரிகளோட சில வாக்குவாதங்கள், சில பிரச்சனைகள்லாம் போகலாம். ஸோ அதெல்லாம் விழிப்புணர்வும் கவனமாகவும் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் இணைகிறாங்க. பொதுவாக உங்கள் ராசி அதிபதி 4ல் இருக்கிறது சிறப்பு தான், வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் செவ்வாயோட இணைகிறதுனால அது குற்றம். செவ்வாய் பார்த்திங்கன்னா முழுமையாக உங்கள் அன்ஃபேவரட்டான ஒரு பிளானட்டாக இருப்பாங்க. செவ்வாயும் புதனும் சஞ்சரிக்கிறது பெருசாக ஃபேவர் பண்ண முடியாது. புதன் ஒரு நல்ல பலனை வழங்க முடியாது. அதில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் இணையறப்புற இந்த மாதத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும், மன உளைச்சலுக்கும் அதிகரிக்கும், நிறைய கவலை குழப்பம், ஒரு விஷயத்தில் தெளிவான ஒரு முடிவு வர முடியாத சூழ்நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவலை, பதட்டம் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாய் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமாக இருக்கணும். தாய்கிட்ட ஏதாவது வாக்குவாதம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் பார்த்துக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் விழிப்புணர்வுடன் செயல்படுத்தணும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 10ஆம் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டாக எல்லாமே செய்யக்கூடியவர். ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாக்குவார். பழைய பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில ஆரம்பிக்கும். ஸோ ஏதோ ஒரு குழப்பம், செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த ரத்தம், உடலுடைய பலம், ஸோ இதெல்லாம் குறிக்க. ஸோ இந்த புதனும் செவ்வாயும் பெருசாக பார்த்தீங்கன்னா சேர்ந்து சஞ்சாரம் செய்வது பெரிய அளவு ஃபேவர் பண்ணுறது கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுத்துலேயும் கவனம் செலுத்தணும். அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது. தாய் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமாக இருக்கணும். மேலும் 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் போகலாம். மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைனா குழந்தைகளால் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா புதன் டிரான்சிஷன் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும். ஆகவே பெருசாக அல்டிக் வேண்டாம். மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த உஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூர்வீக சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட ஒரு சில வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் குழந்தைகள் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா கல்விக்கு செலவு செய்வது,
குழந்தைகளுக்காக செலவு செய்வது, ஏதாவது ஒரு வகையான விரை செலவுகள் இந்த மாதத்தில் இருக்கும். அதுக்காக பார்த்து நீங்கள் நிதானமாக செலவு செய்ய வேண்டும். மேலும் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்தில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து மாறி சூரியனோட போய் இணையராகுது. ஸோ அது ஒரு வகையில் சிறப்பு தான். கன்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் 5ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். 5ஆம் இடத்துல புதன் போகிறதுனால ரொம்ப யோகமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்ய யுகம், அது இந்த மாணவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரான பலன்களை கொடுக்கும். மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா குழப்பங்கள் ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் விலகிடும். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஆக படிப்பு சார்ந்த வகையில் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரான மாதமாக அமைகின்றது. படிப்பில் இருந்த குழப்பங்கள், தடை தாமதங்கள் இதெல்லாம் எல்லாமே விலகும். படிப்பு சார்ந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அதிகரிக்கும். ஆகவே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த் பார்த்திங்கன்னா மாணவருக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரான பலன்கள் இந்த மாதத்தில் டெஃபினட்டாக கிடைக்கும். பெருசாக எந்த ஒரு தடை தாமதமும் கிடையாது. ஸோ சிறப்பான பலன்கள் வந்து செய்யறதுக்கான ஒரு ஏற்ற நேரமாக அமைகின்றது. படிப்பு சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி அடைவாங்க. பட் இருந்தாலும் சரிதான், கல்வி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா விரைய செல்வம் கண்டிப்பாக வந்துட்டு போகும். மேலும் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உடல் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை என்ன குழப்பம் வந்தாலும் சரி நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க. உங்கள் பிரச்சனை வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். உடனே அதுக்கான நிவர்த்தி எடுத்துப்பீங்க. அது சனி 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு எதிர்க்கவங்க யாரெல்லாம் உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் விலகிடுவாங்க, தானாகவே விலகிடுவாங்க. டக்குன்னு ஏதாவது பிரச்சனை உருவாகிற மாரி டக்குன்னு அந்த பிரச்சனை தானாகவே மறைஞ்சிடும். அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து 6ல் இருக்கும் காரணத்தினால கடன் பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கடன்லாம் வாங்குறீங்கன்னா டக்குன்னு வந்து அது பே பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரான மாதமாக அமைகின்றது. மேலும் உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைலாம் இருக்காங்களோ அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக விளங்கிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயத்தில் வந்து கவலையே கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு, 8ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகளை பெருசாக வந்து ஒரு ஃபேவரான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தெரியாது. திருமண முயற்சினால பல பேர் முயற்சி பண்ணிப்பாங்க, தடைப்பட்டிருக்கும் இல்லை தாமதப்பட்டிருக்கும், ஒரு பொருத்தமான ஜாதகம் வரல. மேலும் இந்த திருமண முயற்சிக்காக நிறைய அலைய வேண்டிய சூழ்நிலைகள் சிச்சுவேஷன் ஆகும். ஸோ திருமணத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு ஃபேவரான காலகட்டமாக இது தென்படலை. ஆனால் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ அது ஒரு வகையில் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் பண்ணலாம். அந்த முயற்சிகள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கைக்கூட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தமாக திருமண முயற்சிகள் பார்த்திங்கன்னா செலவை செய்யறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் க்ரியேட் ஆகலாம். ஸோ எல்லாத்துலேயுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகமும் உங்கள் பார்ட்னருடைய ஜாதகமும் கரெக்டாக பொருந்துதா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமண முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பெருசாக ஒரு நிம்மதி இல்லை, ஒரு குழப்பம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க, குழப்பத்தில் இருப்பாங்க, பிரச்சனையோடு இருப்பாங்க. இதேமாரி ஒரு திருமண வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்து உருவாகும். ஏன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருப்பார். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம், ஒரு கவலையெல்லாம் இருக்கலாம். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா 7 ராகு வந்துன்னா 3ஆம் மனிதர்களால் குழப்பத்தில் உண்டாகும். குடும்பத்தில் குழப்பங்கள் கண்டிப்பாக 3ஆம் மனிதர் மூலமாக உங்களுக்கு உண்டாகும். அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம தெளிவாக இருக்கணும், கிளியராகவும் இருக்கணும். கேது வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்துக்கு வந்துட்டாலே இந்த குழப்பம், சந்தேக குணம் இதெல்லாம் இயல்பாகவே வந்து உங்களை அறியாமலே உங்ககிட்ட வந்துடும். ஸோ அதுவும் நீங்கள் கிளியராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி 8ல் வந்து எப்படி கொண்டு போவோம்னா வாழ்க்கை துணியால் ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம், கவலை இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ செலவுகளில் போய் எடுத்துகிட்டு போய்விடும். ஆகவே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. பெருசாக வாக்குவாதம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையோடு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு புரிதல் இருந்ததுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்கும். ஆகவே புரிந்து உங்கள் செயல்பாடுகளை தொடங்க, உங்கள் முயற்சிகளை எடுங்க, டெஃபினட்டாக அதில் வெற்றி கிடைக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்க மக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.